நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், இன்றைக்கு வாழ்க்கையை கடத்துகிறோம். என்ன சொல்லணும்னா அன்னைக்கு வாழ்க்கையில ஒரு பண்பாடு இருந்தது, இன்னைக்கு ஒரு பரபரப்பு இருக்குது, தேவையில்லாத பரபரப்பு. சில பேர் பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் டென்ஷன்ல தான் இருக்கான், எப்ப பார்த்தாலும் டென்ஷன் தான், எப்ப பார்த்தாலும் டென்ஷனே கிடையாது சார், டென்ஷன் கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆயிரான். இன்னும் சில பேர் பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது சார், எல்லா கடமையும் முடிச்சு எந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு நமக்கு பிரச்சனை பண்றான். இந்த தேவையில்லாத பரபரப்புக்குள்ள மூழ்கிட்டாங்க. அன்னைக்கு ஒரு பெரியவர் சொன்னார், ஒரு 70 வயசு இருக்கும், சொன்னார், என்ன பார்த்து சொன்னாரு, நம்மளாம் செத்த பிறகு நரகத்துக்கு போறோம் சொர்க்கத்துக்கு போறோம் சொல்றோம்ல, அதெல்லாம் பொய்யா. ஏற்கனவே செத்து இப்ப நரகத்துக்கு வந்திருக்கமா, ஏற்கனவே வாழ்ந்து முடிச்சிட்டோமா. வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்களேன். பொதுவாக நம்ம வீட்டில் அம்மாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக நம்ம வீட்டில் எல்லாம் சாப்பிட்றதுனால மதியானம் எல்லாம் படையல் வச்சுட்டு நாம சாப்பிட்றதுக்கு முன்னால காக்காக்கு சோறு வைப்போம். காக்கா என்பது நம்முடைய முன்னோர்கள். குழந்தைங்க எல்லாம் கத்தும், வசிக்குதுன்னா காக்காக்கு சோறு வச்ச பிறகு நம்ம சாப்பிடணும். காக்கான்னு கூப்பிடும், வந்து சொல்லியாது காக்கா. ஒரு வழியா எல்லாத்தையும் கொண்டு வச்சு காக்கா சாப்பிடுதோ இல்லையோ நம்ம வந்து சாப்பிட்றோம்ல. ஒரு போன வருஷம் சென்னைக்கு போயிருந்தாங்க, எங்க அக்கா பசங்க அடையாள இருக்கான், அடுக்குமாடி குடியிருப்புல 7வது மாடியில் இருக்கான். அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தா எனக்கு தெரியல, அன்னைக்கு அமாவாசை போல இருக்கு. மத்தியானம் சமைச்சோன்னு சாப்பிட போறோம், உட்கார போறாங்க, காக்காக்கு சோறு வைக்கணும்னா, கிராமத்திலே காக்கா வர மாட்டேங்குதா, இது அடுக்குமாடி குடியிருப்பு 7வது மாடியில் இருக்க, எப்பறம் காக்கா வரும், அதெல்லாம் வரும் அப்படின்னா. கரெக்டாக மத்தியானம் 1 மணிங்க, காலிங் பெல் சத்தம் வாசல்ல திறந்தா, வாசல்ல ஒரு ஆள் நிற்கிறான், கையில கூண்டுக்குள்ள ஒரு காக்கா. நம்ம எல்லாத்தையும் சாதத்தை கொஞ்சம் எடுத்து வச்சு பாருங்க, அவன் கூண்ட திறந்தா காக்கா ஒரு கொத்து 200 காசு வாங்கிட்டு போறாங்க. வரிசையா காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே போனா 2 மணி நேரத்தில் 5000 ரூபாய் சம்பாதிச்சிட்டான். கிளியை வச்சு சம்பாதிச்ச காலம் போக காக்காயை வச்சு சம்பாதிக்கலாம் கண்டுபிடிச்சிருக்கான். பார்த்தீங்களா இன்னைக்கு